எபிசோட் 123. ஆதன் நவயுகனின் புயல் காற்று சக்தியால் மண்ணுக்குள் சென்று விட்டான் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள் மக்கள். அந்த புழுதி மெல்ல மெல்ல கலைய ஆரம்பித்தது. அப்போது திடீரென்று வானத்தை சூழ்ந்திருந்த கருமேகங்கள் எல்லாம் விலகி வெளிச்சம் வந்தது. அந்த சூரிய ஒளி அங்கிருந்த அனைவரின் கண்களிலும் பளீர் என்று அடித்தது. அதனால் யாரும் அந்த மைதானத்தை பார்க்க முடியவில்லை. இருப்பினும் அனைவரும் தலைகுனிந்து கொண்டு அந்த மைதானத்தை பார்த்தார்கள். அங்கு இரண்டு உருவம் தெரிந்தது. அதை பார்த்த கூட்டத்தில் ஒருவன், எல்லாரும் அங்க பாருங்க, அங்க 2 பேர் இருக்காங்க, ஆதனுக்கு எதுவும் ஆகல என்று கூறினான். அதை கேட்டதும் அங்கிருந்த மக்கள் எல்லாம் அந்த மைதானத்தை பார்த்தார்கள். அங்கு ஆதன் தனது சிவப்பு நிறமான ஈட்டியுடன் நின்று கொண்டிருந்தான். மறுபக்கம் நவயுகன் ஆதனை திகைத்து போய் பார்த்து கொண்டிருந்தான். இந்த ஆத சாகலையா? இவன் என்ன இவ்வளவு ஸ்ட்ராங்கா நின்னுட்டு இருக்கான் என்று நினைத்து அதிர்ச்சி அடைந்தான் நவயுகன். அப்போது கூட்டத்தில் இருந்த ஒருவன், என்னது, அந்த ராட்சச புயல் காத்து 10 ஆத சாகலையா? இங்க நடக்கிறது என்னால நம்பவே முடியல என்று அதிர்ச்சி குறையாமல் கூறினான். அந்த பெரிய மேடையில் இருந்த அனைவரும் மக்களைப் போலவே அதிர்ச்சியுடன் ஆதனை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ராஜகுரு தணிகைநாதன் மட்டும் எந்த ஒரு அதிர்ச்சியும் இல்லாமல் அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்தார். அப்போது அட்டூரியன் தணிகைநாதனை பார்த்து, என்னையா, இந்த ஆதன் நவயுகனோட தாக்குதல்ல இருந்து எப்படி தப்பிச்சு வந்தா என்று கேட்டான். அதை கேட்டு தணிகைநாதன் அட்டூரியனை பார்த்து, கண்ண மூடு அட்டூரியன், அங்கு நடந்ததை உனக்கு நேரடியாவே காட்டுறேன் என்று கூறினார். அதை கேட்டதும் அட்டூரியனும் கண்களை மூடினான். தணிகைநாதனும் தனது கண்களை மூடிக்கொண்டு அங்கு நடந்தவற்றை அட்டூரியனுக்கு காண்பிக்க ஆரம்பித்தார். ஆதன் அந்த சிவப்பு நிறமான ஈட்டியை கையில் எடுத்ததும் அந்த ராட்சச புயல் காற்று ஆதனை தனது ராட்சச சுழலில் சுழற்றியது. அந்த சுழலில் ஆதனும் சுழன்றான். அப்போது ஆதனை அந்த சுழல் மண்ணுக்குள் அப்படியே இறக்கியது. அதை பார்த்த ஆதன், என்னோட கடைசி நம்பிக்கை இந்த சிவப்பு நிற ஈட்டி தான் என்று நினைத்துவிட்டு அதை ஓங்கி அந்த புயல் காற்றின் நடுவில் குத்தினான். அந்த புயல் காற்று சுற்றுவதை நிறுத்தியது. அப்போதுதான் அந்த புழுதி உருவானது. ஏனென்றால் அந்த புயல் காற்று சுமார் 30 அடிக்கு தரையில் பிளந்து கொண்டு சென்றது. அத்துடன் அந்த புயல் காற்று அப்படியே ஆதன் தரையில் குத்திய ஈட்டிக்குள் செல்ல ஆரம்பித்தது. அதன் பிறகு ஆதன் தனது சக்தியை பயன்படுத்தி அந்த 30 அடி உயரத்தில் இருந்து மேலே வந்து நின்றான். அப்போது அங்கு மைதானம் முழுக்க புழுதி இருந்தது. இந்த காட்சி முடிந்ததும் தணிகைநாதன் மெல்லமாக கண்களை திறந்து அட்டூரியனை பார்த்து, இப்ப நீ கண்ணை திறந்து அந்த மைதானத்தை பாரு அட்டூரியன், உன் மனசுல ஓடின விஷயத்த நினைச்சுக்கிட்டே இந்த மைதானத்தை பாரு என்று கூறினார். அட்டூரியனும் மெல்ல கண்ணை திறந்துவிட்டு அந்த பெரிய மைதானத்தை பார்த்தான். அப்போது அவன் மனதில் ஓடிய அனைத்தும் அட்டூரியனுக்கு கண் முன்னால் ஓடியது. அதன் பிறகு ஆதன் கெத்தாக நின்று கொண்டிருப்பதையும் பார்த்த அட்டூரியன் வேகமாக திரும்பி தணிகைநாதனை பார்த்து, ஐயா, இதெல்லாம் என்னால நம்பவே முடியல, இதெல்லாம் உண்மைதானா என்று அதிர்ச்சியுடன் கேட்டான். ஆமா அட்டூரியன், உன் மனசுல நீ பார்த்ததும் இப்ப நீ கண்ணு முன்னாடி பார்த்ததும் உண்மைதான். ஆதன் சாதாரணமான ஆள் இல்ல அட்டூரியன், இவன்கிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் என்று கூறிவிட்டு தனது தாடியை தடவியவாறே ஆதனை வெறுப்புடன் பார்த்தார் தணிகைநாதன். அவரது பேச்சை கேட்ட அட்டூரியன், இந்த ஆதன் நவயுகனை கொல்ல வாய்ப்பு இருக்குன்னு ஏன் எனக்கு தோணுது, இல்ல அதனால அப்படியெல்லாம் பண்ண வாய்ப்பே இல்ல என்று நினைத்தான். அப்போது நவயுகன் ஆதனை பார்த்து, டேய், நீ என்ன சக்திடா பயன்படுத்தின? என் புயல் காத்து சக்தி தான் உன்னை மண்ணுக்குள்ள கூட்டிட்டு போயிருச்சுன்னு நினைச்சேன். ஆனா அந்த சக்தியும் காணோம். ஆனா நீ அதுல இருந்து தப்பிச்சு வந்துட்ட. சரி, முதல்ல நீ எப்படி என் சக்தியிலிருந்து தப்பிச்ச என்று குழப்பத்துடன் கேட்டான். ஆதன் திரும்பி ராஜகுரு தணிகைநாதனை பார்த்துவிட்டு மீண்டும் திரும்பி நவயுகனை பார்த்து, அதெல்லாம் தெரிய வேண்டிய ஆளுங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப நீ இந்த உலகத்தை விட்டு போறதுக்கான நேரம் வந்துருச்சு நவயுகா, என்ன போறதுக்கு ரெடியா என்று கூறிவிட்ட அடுத்த நொடி ஆதன் தனது சிவப்பு நிறமான ஈட்டியை பார்த்து, உன் சக்தி எனக்கு தெரியாது, ஆனா உன்கிட்ட நான் முதல்ல வச்சிருந்த சக்தியை விட அதிகமாகவே இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும், உன் சக்தியை காட்டு என்று கூறிவிட்டு நவயுகனை நோக்கி எறிந்தான். அந்த சிவப்பு நிறமான ஈட்டியானது ஆதன் அதை எரிந்துவிட்டு கையை கீழே போடுவதற்குள் வேகமாக சென்று நவயுகனின் வாளை 2 துண்டாக உடைத்துவிட்டு சென்று நவயுகனின் தொண்டையில் குத்தி அவனை கீழே சாய்த்தது. அப்போது அந்த ஈட்டி அவன் தொண்டையில் இறங்கியவாறு பின்பக்கம் வந்து தரையில் குத்தி நின்று கொண்டிருந்தது. நவயுகன் கண்கள் திறந்தவாறே பாதி சாய்ந்தவாறு இறந்து விட்டான். அதை பார்த்த மக்கள் அங்கு என்ன நடக்கிறது என்றே புரியாமல் திரும்பி பார்த்தால் நவயுகன் இறந்து கிடந்தான். அதாவது ஆதன் அந்த சிவப்பு நிற ஈட்டியை நவயுகனை நோக்கி எறிந்தான். அது அதிவேகமாக சென்று நவயுகன் வைத்திருந்த அந்த கருப்பு நிறமான வாளை உடைத்துவிட்டு அவன் தொண்டையில் குத்தியது. இது எல்லாம் ஒரு மனிதன் கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் நடந்து முடிந்துவிட்டது. அதற்கு உதாரணம்தான் நவயுகன் கண்களை திறந்து கொண்டே இறந்திருந்தது. ஆதனே அந்த சிவப்பு நிறமான ஈட்டியை பார்த்து வியந்தான்.
நம்ம சிவப்பு நிற ஈட்டி அந்த குரங்கு சொன்ன மாதிரி டபுள் பவர் உள்ளதுதான் போல இருக்கே. நம்ம மின்னல் ஈட்டியை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த ஈட்டியா இருக்கே. அதோட நம்ம புயல் ஈட்டியை விடவும் பல மடங்கு வேகமாவும் இருக்கு. சரி, நம்ம ஈட்டி கை நீட்டினா நம்ம கைக்கு வந்துரும். இந்த ஈட்டி நம்ம கைக்கு வருதான்னு பாப்போம் என்று நினைத்ததை அடுத்த நொடி அந்த சிவப்பு நிற ஈட்டி ஆதனின் கைக்கு வந்தது. அதை பார்த்த ஆதன், டேய் இங்க என்னதான்டா நடக்குது? நான் நினைச்ச அடுத்த நிமிஷம் அந்த ஈட்டி நம்ம கைக்கு வந்துருச்சு. இது சத்தியமா நம்மளால நம்பவே முடியலையே என்று நினைத்து சந்தோஷமாக உணர்ந்தான். அந்த சிவப்பு நிற ஈட்டியே மறைந்து அது மின்னல் ஈட்டியாக மாறியது. ஆதனும் அதை கையில் வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தான். அங்கிருந்த மக்கள் நவயுகன் இறந்து கிடப்பதை பார்த்து பேரதிர்ச்சி அடைந்தார்கள். அத்துடன் அந்த பெரிய மைதானம் முழுக்க ஒரு சின்ன சத்தம் கூட இல்லை. ஏனென்றால் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தார்கள். அந்த பெரிய மேடையில் இருந்த நால்வரும் அதிர்ச்சியில் அவரவர் இடத்தில் இருந்து எழுந்து நின்றார்கள். அங்கு நடந்தவற்றை மக்களால் மட்டுமல்ல, அங்கிருந்த பெரிய பெரிய சக்தி உள்ளவர்களால் கூட நம்பவே முடியவில்லை. இந்த ஆதன் என்ன சக்தி தான் வச்சிருக்கான்? இவன் எப்படி எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியில இருக்க நவயுகனை கொன்னா? இதெல்லாம் கனவா நிஜமானே தெரியல என்று கூறிவிட்டு அங்கிருந்த கூட்டத்தினர் அனைவரும் அவர்களது கண்களை தேய்த்துக் கொண்டு அந்த மைதானத்தில் இறந்து கிடந்த நவயுகனையே பார்த்துக் கொண்டிருந்தார்கள். நவயுகனோட கடைசி அட்டாக்கான ராட்சச புயல் காத்து சக்தி ரொம்ப பயங்கரமான சக்தியாச்சு. இதுல இருந்து எப்படி ஆதன் தப்பிச்சு வந்தான்? நான் அந்த ஆதன் தான் செத்து ஒளிஞ்சிட்டான், நமக்கு வேலை இல்லைன்னு நினைச்சோம். ஆனா இங்க அப்படியே எதிரா நடந்துருச்சு என்று நினைத்து அதிர்ச்சி குறையாமல் ஆதனை பார்த்து கொண்டிருந்தான் வயவன். மறுபக்கம் அட்டோரியன், இந்த ஆதனை அன்னைக்கு காட்டிலேயே கொண்டிருந்தா இவன் இன்னைக்கு இத்தனை பேரை கொண்டிருக்க மாட்டான். அதுதான் நம்ம செஞ்ச தப்பு. இன்னைக்கு இத்தனை பேர் உயிர் போயிருச்சு. அதுவும் சரி, அன்னைக்குதான் அந்த பருள் வந்து இவனை காப்பாத்திட்டாலே, இல்லனா இவன் அந்த பள்ளத்தாக்குள்ளேயே செத்திருப்பான். நீ ஒரு நாள் என்கிட்ட மாட்டாமையா போயிருவ, உன்னை அன்னைக்கு பாத்துக்கிறேன்டா என்று நினைத்து ஆதனை வெறுப்புடன் பார்த்தான். வயவனிடம் தணிகைநாதன் ஏதோ சொல்வதற்கு வந்தார். அதை பார்த்த வயவன், தணிகைநாத ஐயா, நீங்க சொல்ல வர்ற மாதிரி ஆதனுக்கு நான் எந்த தண்டனையும் கொடுக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு கீழே இருந்த யாரையும் இன்னைக்கு கொல்லல. அதுவும் இல்லாம அவன் ரொம்ப பலசாலியா இருக்கான். அதுவும் இல்லாம ஒரு 8வது லெவல் சக்தி உள்ளவன் இப்படி சண்டை போட்டு என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லையா. அப்புறம் இவன் கூட உங்க 9வது லெவல் சக்தி உள்ள வீரன் யாரையாவது அனுப்புனாலும் அவனுக்கு மரணம் நிச்சயம். அதனால நம்ம இந்த சண்டை போட்டிய இத்தோட முடிச்சுக்கலாம் என்று கூறினார். அதை கேட்டு தணிகைநாதன் எதையோ ஆழ்ந்து யோசித்துக் கொண்டிருந்தார். அதை பார்த்த வயவன், ஆகா, இவர் வேற எதையோ பிளான் பண்ற மாதிரி இருக்கு, அதுக்கு முன்னாடி நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம் என்று நினைத்து விட்டு மீண்டும் தணிகைநாதனை பார்த்து, நான் இங்க இருந்து கிளம்புறேன்யா, மற்ற விஷயங்களை நம்ம அப்புறம் பேசிக்கலாம் என்று கூறிவிட்டு தணிகைநாதன் பதிலை கூட கேட்காமல் உடனே அந்த பெரிய மேடையிலிருந்து இறங்கி சென்று விட்டார். அதை பார்த்த தணிகைநாதன், இந்த கிழவனுக்கு என்ன திமிர் இருந்தா என் பதில கூட கேட்காம தப்பிச்சு போனா போதுன்னு போவான் என்று மனதிற்குள் வசிப்பாடினார். அவரது கோபமான முகத்தை பார்த்த சோமன், அங்க பாடுறா கதிரே, தண்ணியில தலைகள் தான் விழுந்த தவளை மாதிரி அந்த கிழவன் தணிகைநாதன் மூஞ்சிய வச்சிருக்கான் பாரு என்று மெல்லமாக கூறினான். அதை கேட்ட கதிரவன், கடைசி கவுண்டரா இருந்தாலும் பக்காவா இருந்துச்சு தலைவா, சரி நான் அப்படியே கிளம்புறேன், நீங்க போய் ஆதனை கூட்டிட்டு கிளம்புங்க என்று கூறினான். டேய் இரு, நம்ம ஆதனு இதுக்கப்புறம் யாரு கூடயாவது சண்டை போடுறான்னு பாத்துட்டு போ, ஏன்னா நம்மால் எந்த நேரத்துல என்ன பண்ணுவானே தெரியாது என்று கூறினான் சோமன். அதுவும் சரிதான், பாத்துட்டே போறேன் தலைவா என்று கூறினான் கதிரவன். அப்போது அந்த பெரிய மேடையில் ஏறிய ராஜகுரு தணிகைநாதனை பார்த்து, நானும் என் சிஷ்யர்களும் இங்க இருந்து கிளம்புறோம் ஐயா என்று பணிவுடன் கூறிவிட்டு அந்த மேடையில் இருந்து இறங்கி சென்றான். அவரை தொடர்ந்து ராஜகுரு இளவிருமனும் வந்து தணிகைநாதனிடம் சொல்லிவிட்டு அவரது சிஷ்யர்களை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து சென்றார். அவர்களுக்கெல்லாம் தணிகைநாதன் எந்த ஒரு பதிலும் சொல்லாமலும் முறைத்தபடியே நின்று கொண்டிருந்தார். ஏனென்றால் சயகன் வம்சம் எந்த போட்டி நடத்தினாலும் அந்த போட்டி முடிந்து முதலில் சயகன் வம்சத்து ஆட்கள் தான் அங்கிருந்து விடைபெற்று செல்வார்கள். ஆனால் இன்று சயகன் வம்சத்து ஆட்கள் ஆதனிடம் தோற்று போகவும் அங்கிருந்த மற்ற 2 ராஜகுருக்களும் சிஷ்யர்களும் முதலில் கிளம்பிவிட்டார்கள் என்பதுதான் தணிகைநாதனின் கோபமாகும். மறுபக்கம் ஆதன் நவயுகனை கொன்றிருந்தாலும் அவனுக்கும் உடம்பெல்லாம் காயங்கள் ஏற்பட்டுத்தான் இருந்தது. இருப்பினும் ஆதன் தனது கையை உயர்த்தி சயகன் வம்சத்து வீரர்களை பார்த்து, ஏம்பா இப்பவும் சயகன் வம்சத்து ஆளுங்க யாராவது என் கூட சண்டை போடணும்னு ஆசைப்படுறீங்களா என்ன என்று கிண்டலாக கேட்டான். அதை கேட்டதும் தணிகைநாதன் திரும்பி அங்கு நின்று கொண்டிருந்த அவரது சிஷ்யர்களை பார்த்தார். அவர்களெல்லாம் பயந்து தலைகுனிந்து நின்றார்கள். அத்துடன் எக்ஸ்பர்ட் லெவலில் இருக்கும் நவயுகன் இருந்ததற்கு பிறகு தனது படை வீரர்கள் 9வது லெவல் சக்தி உள்ள யார் களத்தில் இறங்கினாலும் மரணம் நிச்சயம் என்பதால் அவரும் யாரையும் ஆதனுக்கு போட்டியாக அனுப்ப தயாராக இல்லை. அன்று நடந்த சண்டை போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்த வீரர்கள் எல்லாம் இப்போது வெளியூருக்கு பயிற்சிக்கு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் இருந்திருந்தால் ஆதனை கொன்று மண்ணில் புதைத்திருப்பார்கள். ஆனால் ஆதனின் நல்ல நேரத்தால் அவர்கள் இப்போது பயிற்சிக்கு சென்று விட்டார்கள். ஆதன் மீண்டும் அந்த சயகன் வம்சத்து படை வீரர்களை பார்த்து,
ஏய், என்னப்பா நீங்க தலை குனிஞ்சு நிக்கிறத பார்த்தா இங்க யாருக்கும் என் கூட சண்டை போட விருப்பம் இல்ல போலயே. ரைட்டு விடுங்க, நான் போய் என் வேலையை பாக்குறேன், நம்ம அடுத்த சண்டையில மீட் பண்ணுவோம் என்று கூறினான். அதை கேட்ட சோமன் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து வந்து ஆதனை பார்த்து, மச்சான் கலக்கிட்டடா, சும்மா எதிரிகள் எல்லாம் கொலை நடுங்க வச்சுட்ட. அப்புறம் நடுவுல சில மாஸ் டயலாக் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு மச்சான். அப்புறம் அங்க பாரு, கதிரவன் ஒருத்தன் என் கூட நண்பனா இருக்கான்டா. அவன் உன்னை பக்கத்துல பாக்கணும்னு சொன்னா, அப்புறம் அவங்க அப்பா வந்து கூப்பிட்டாருன்னு கிளம்பிட்டான். அவனுக்கு கை மட்டும் காட்டு, ரொம்ப சந்தோஷப்படுவான் என்று கூறினான். அதை கேட்டதும் ஆதன் கதிரவனை பார்த்து கை காட்டினான். அதை பார்த்த கதிரவன் கை காட்டிவிட்டு மிகவும் சந்தோஷமாக உணர்ந்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினான். அதை பார்த்த சோமன், டேய் போதும் போதும், அவன் போயிட்டான்டா. நீ என்ன ஜெயம் ரவி அண்ணா நதியா மேடம்க்கு ஒரு படத்துல கை காட்டிட்டு இருக்க மாதிரி காட்டிக்கிட்டே இருக்க. அவனும் நதியா மேடம் மாதிரி கை காட்டிக்கிட்டே கிரவுண்ட்ல இருந்து வெளியே போறான். என்னடா நடக்குதுங்க என்று கிண்டலாக கேட்டான். சரி, இந்த விளையாட்டுலாம் இருக்கட்டும், சிந்து இப்ப எப்படி இருக்கா? அவளை அந்த ஐயா காப்பாத்திட்டாரா என்ன என்று கேட்டான் ஆதன். பாத்தியா, நீ ஜெயிச்ச சந்தோஷத்துல அத சொல்ல மறந்துட்டேன். அந்த ஐயா நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறேன்ப்பா, நீ என் கூட இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டாரா, அதனால நான் சிந்துவை அவர்கிட்ட விட்டுட்டு வந்துட்டேன் என்று கூறினான் சோமன். அப்படியா, சரி வா போய் சிந்துவை பார்க்கலாம் என்று கூறினான் ஆதன். இருவரும் வேகமாக சிந்து இருந்த இடத்திற்கு ஓடினார்கள். அவன் ஓடுவதை பார்த்த தனிகைநாதன், உன்னை ஒரு நாள் கொடூரமா கொல்லாம விடமாட்டே ஆதன் என்று மனதிற்குள் நினைத்தவாறே முறைத்தார். இன்று ஆதன் ஜெயித்தது 4 வீரர்களை அல்ல, ராஜகுரு தனிகைநாதனைத்தான். ஏனென்றால் அவரும் அட்டூரியனும் இணைந்துதான் இந்த சண்டை போட்டியை நடத்தினார்கள். ஆனால் அட்டூரியனும் தனிகைநாதனும் ஆதன் மீது அளவில்லாத கோபத்தில் அவனை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அட்டூரியன் தனிகைநாதனுக்கு அருகில் வந்து, கவலைப்படாதீங்கய்யா, இந்த ஆதனோட உயிரை நான் தான் எடுக்கணும்னு இருக்கு போல, அதனாலதான் அவன் ஒவ்வொரு வாட்டியும் மிஸ் ஆயிட்டே இருக்கான். அடுத்து வரப்போற மதுரை அகாடமி நடத்துற சண்டை போட்டி தான் ஆதனோட கடைசி நாளா இருக்கும் என்று கூறினார். இந்த கோபமும் வெறியும் வார்த்தைகள்ல மட்டும் இருக்கக்கூடாது அட்டூரியன், அவன் கூட களத்துல இறங்கி சண்டை போடுறப்பையும் செயல்ல இருக்கணும், சரியா என்று கூறினார் ராஜகுரு தனிகைநாதன். அட்டூரியனும் சரியென்றவாறு தலை செய்து விட்டு மேடைக்கு கீழ் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது சாத்தனாரும் அவரது சிஷ்யர்களும் சந்தோஷமாக அங்கிருந்து அந்த மைதானத்தை விட்டு வெளியே சென்றார்கள். அதை பார்த்த இருவருக்கும் கோபம் மேலும் அதிகமானது. அவர்கள் சந்தோஷத்திற்கான காரணம் என்னவென்றால், இன்று சாத்தனாரின் சிஷ்யனான ஆதன் சைகன் வம்சத்து ஆட்களையே அலற விட்டு விட்டான். அத்துடன் வேட்டையன், நவைகுன் போன்ற மாபெரும் வீரர்களை வென்று விட்டான் என்பது சாத்தனாருக்கு மிகவும் பெருமிதமாக இருந்தது. அங்கிருந்த கூட்டத்தினர் ஆதனை முதலில் முட்டாள் என்று எண்ணிக்கொண்டு ஏளனம் செய்து கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு அவன் முதல் வீரரை அலற விடவும் மக்கள் கூட்டம் ஆதனை தப்பு கணக்கு போட்டுவிட்டோம் என்று எண்ணியது. அதன் பிறகு ராஜகுரு தனிகைநாதனின் நேரடி சிஷ்யனான சுந்தரை ஆதன் கொன்றதும் அங்கிருந்த மக்கள் திகைத்து போனார்கள். அதன் பிறகு வேட்டையன், சக்கரவர்த்தி மற்றும் கடைசியாக நவயுகன் என்று நாடறியும் மாவீரர்களுடன் சண்டை போட்டு வெற்றி பெற்றவுடன் வாயடைத்து போனார்கள். வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணினால் நாம் சில நேரம் ஊர் பேச்சை கேட்காமல் இருந்தாலே போதும் என்பதற்கு ஆதன் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். சிந்துவின் உயிர் காப்பாற்றப்படுமா? அடுத்தடுத்து காணவிருக்கும் வலிமை மிக்க வீரர்கள் யார்? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான சம்பவங்கள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம்-உடன் இணைந்திருங்கள். எபிசோட் 124. ஆதனும் சோமனும் மதுரை அகாடமியின் மருத்துவ அறைக்கு விரைந்தார்கள். அந்த அறையில் பல முக்கியமான நபர்கள் இருந்தார்கள். இருப்பினும் ஆதனின் கண்கள் சிந்துவைத்தான் தேடியது. அங்கிருந்த ஒரு படுக்கையில் சிந்து படுத்திருந்தாள். அவளை ஒரு மருத்துவர் சோதித்து பார்த்துக் கொண்டிருந்தார். ஆதனும் சோமனும் வேகமாக சிந்து இருந்த படுக்கைக்கு சென்று அந்த மருத்துவருக்கு முன்பு நின்றார்கள். அந்த மருத்துவர் ஆதனை பார்த்து, ஏய் என்னப்பா, உனக்கு உடம்பெல்லாம் இவ்வளவு காயப்பட்டிருக்கு, வா உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வந்து நான் இந்த பொண்ணை பாத்துக்கிறேன் என்று கூறினார். அதை கேட்ட ஆதன், இல்ல டாக்டர், எனக்கு இப்ப ட்ரீட்மெண்ட்டுக்கு எந்த அவசரமும் இல்ல, நீங்க சிந்துவோட நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க டாக்டர் என்று பதட்டத்துடன் கேட்டான். சொல்றேன் தம்பி, அந்த நேரத்துல உனக்கும் காயப்பட்ட இடத்துல மருந்து போட்டு வரேன், வா நம்ம அப்படியே பேசுவோம் என்று கூறினார் மருத்துவர். அதை கேட்ட ஆதன் சிந்துவை பார்த்து கொண்டே சென்று அங்கிருந்த ஒரு மற்றொரு படுக்கையில் அமர்ந்தான். அப்போது அந்த மருத்துவர் ஆதனுக்கு மருந்து போட்டு விட்டு கொண்டே, தம்பி, சிந்துவுக்கு உடம்புல இருக்க காயம் ரொம்ப ஆழமா இருக்கு, அந்த கத்தி முழுசா அவளோட வயிற்றுல குத்தி இருக்கா, அதனால அவ உடம்புல இருக்க உள்ளுறுப்புகள் எல்லாம் காயப்பட்டிருக்கு. ஆனா இதுல ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, அந்த உறுப்புகளுக்கு எல்லாம் பெரிய காயம் இல்ல, ஆனாலும் ரத்தம் அதிகமா போயிருக்கு. அதனால அவளை காப்பாத்துறது கஷ்டம்னு சொல்ல மாட்டேன், ஆனா போராட்டமா தான் இருக்கும் என்று கூறினார். போராட்டமானா புரியல டாக்டர் என்று கேட்டான் சோமன். அப்படின்னா அந்த பொண்ணு இறந்தும் போலாம், இல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து உயிரையும் காப்பாத்தலாம், ரெண்டுல எது வேணாலும் நடக்கலாம், அது நம்ம இப்பவே சொல்ல முடியாது என்று கூறினார் மருத்துவர்.
அதை கேட்டதும் சோமனும் ஆதனும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். ஏனென்றால் எந்த நேரத்திலும் சிந்து இந்த இருவருக்கும் ஒரு நல்ல தோழியாக துணையாக இருந்திருக்கிறாள். ஆதன் தன் படுக்கையில் இருந்து எழுந்து மருத்துவரை பார்த்து, சிந்துவை காப்பாத்த வேற ஏதாவது வழி இருக்கா டாக்டர் என்று கண்கலங்க கேட்டான். இருக்கு தம்பி, கண்டிப்பா காப்பாத்த முடியும். ஏன்னா எந்த ஒரு நோய்க்கும் இல்லாத மருந்தே இல்ல தம்பி. ஆனா அந்த மருந்து நம்ம ராஜ்யத்துல இல்ல என்று கூறினார் மருத்துவர். அதை கேட்டதும் ஆதனின் கண் பிரகாசமானது. அப்ப அந்த உயிர்காக்கும் மாத்திரை இருந்தா சிந்துவை காப்பாத்திரலாமா டாக்டர் என்று கேட்டான். அது சாதாரணமா காயப்பட்டவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தம்பி. ஆனா சிந்துவோட சக்தி ஆற்றலுக்கு நம்ம ஊர் மாத்திரை எதுவுமே பயன்படுத்த முடியாது. ஏன் உயிர்காக்கும் மாத்திரை கூட எதுவும் பண்ண முடியாது என்று கூறினார் மருத்துவர். அதை கேட்டதும் ஆதன் முகம் மீண்டும் வருத்தமடைந்தது. சரிங்க டாக்டர், இப்ப என்ன பண்ணா சிந்து உயிரை காப்பாற்ற முடியும், அதையாவது சொல்லுங்க டாக்டர் என்று கேட்டான். அந்த மருத்துவர் சிறிது நேரம் எதையோ யோசித்துக் கொண்டே இருந்தார். அதன் பிறகு ஆதனை பார்த்து, உன் ஃப்ரெண்டு மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு நீ பேசுறதுல இருந்தே தெரியுது தம்பி. அதனால சொல்றேன், சிந்துவை நீ காப்பாத்தணும்னா உயிர் கொடுக்கும் மாத்திரையை கொண்டு வரணும் தம்பி. இது இருந்தா கண்டிப்பா சிந்துவை காப்பாத்திரலாம் என்று கூறினார். அதை கேட்டதும் ஆதனின் முகம் மீண்டும் பிரகாசமாக மாறியது. அதன் பிறகு அவன் மருத்துவரை பார்த்து, டாக்டர், தெய்வம் மாதிரி வழிகாட்டியிருக்கீங்க. இருந்தாலும் இந்த மாத்திரைய நான் கேள்விப்பட்டதும் இல்ல, பார்த்ததும் இல்ல. அதனால அந்த மாத்திரையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர் என்று கூறினான். அதை கேட்டு டாக்டர் தலையை அசைத்து விட்டு, தம்பி, அத நீ இல்ல, இந்த நாட்டு ராஜாக்கள் கூட பார்த்ததில்ல. இது நாங்க மெடிக்கல் ஃபீல்டுல இருக்கிறதுனாலதான் எங்களுக்கு தெரியுது. அப்புறம் அந்த மாத்திரை ரொம்ப அபூர்வமான ஒண்ணு. இன்னும் சொல்ல போனா அந்த மாத்திரையை பத்தி நானே கேள்விதான் பட்டிருக்கேன். அத நானே என் கண்ணால பார்த்ததில்ல. ஆனா இந்த கபடபுரத்துக்குள்ள அந்த மாத்திரை இல்லைங்கிறதுல நான் உறுதியா இருக்கேன். நம்ம நாட்டுக்கு வெளியே தான் அந்த மாத்திரை கிடைக்கும் தம்பி என்று கூறினார். அதை கேட்டதும் சோமனும் ஆதனும் அதிர்ச்சி அடைந்தார்கள். நீங்களே பார்த்தது இல்லைன்னா நான் போய் எப்படி அதை கண்டுபிடிப்பேன்? சரி பரவாயில்ல டாக்டர், ஆனா இந்த நேரத்துல சிந்துவை இங்க விட்டுட்டு போறது எந்த பிரச்சனையும் இல்லையா டாக்டர்? ஏன்னா போற இடம் எப்படி இருக்குன்னு தெரியல, அதனால அவளை அங்க கூட்டிட்டு போக முடியாது என்று கேட்டான். நீ அதுக்கெல்லாம் கவலைப்படாத தம்பி, நான் சிந்துவை பாத்துக்கிறேன். நான் என்கிட்ட இருக்க மருந்து வச்சு சிந்துவை பாத்துக்கிறேன். நீ அந்த உயிர் கொடுக்கும் மாத்திரையை கண்டுபிடிச்சிட்டு வந்து என்ன பாரு, நம்ம சிந்துவை காப்பாத்திரலாம் என்று நம்பிக்கை வார்த்தைகள் கூறினார் மருத்துவர். நீங்க சொன்னது ரொம்ப சந்தோஷம் டாக்டர். ஆனா சிந்துக்கு உடம்பெல்லாம் காயப்பட்டிருக்கு. இதனால உடம்பு எதுவும் பிரச்சனை ஆயிடாதே என்று கேட்டான் ஆதன். நீ கேக்குறது எனக்கு புரியுத தம்பி. சாதாரணமா அடிபட்டு காயப்பட்டு மயக்க போட்டவங்களே ரொம்ப நேரம் பார்க்காம விட்டா அந்த காயங்கள் எல்லாம் உயிருக்கு ஆபத்தாயிரும். அப்படி இருக்கும்போது சிந்துக்கு ஆழமா காயப்பட்டிருக்கு, அவளுக்கு எதுவும் ஆயிடாதன்னு தானே கேக்குற? நம்ம மதுரை அகாடமில மேஜிக் ரூம்னு ஒரு ரூம் இருக்கு. அதுக்குள்ள ஃபுல்லா கூலிங்கா தான் இருக்கும். நான் சிந்துவை அங்க வச்சு பாத்துக்கிறேன். நீ பார்த்து போயிட்டு வா தம்பி என்று கூறினார் டாக்டர். அதை கேட்டதும் ஆதனுக்கும் சோமனுக்கும் சந்தோஷமாக இருந்தது. இருப்பினும் சற்று ஆச்சரியமாகவும் இருந்தது. ஏனென்றால் மதுரை அகாடமியில் மேஜிக் ரூம் என்று ஒன்று இருப்பதே இவர்களுக்கு இப்போதுதான் தெரியும். ஆதன் சற்றும் தாமதிக்காமல் டாக்டரை பார்த்து, ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர், நான் போய் சீக்கிரமாவே அந்த மாத்திரையை கொண்டு வரேன் என்று கூறினான். தம்பி, பொறுமையும் கவனமும் ரொம்ப முக்கியம், சரியா? பார்த்து போயிட்டு வா என்று கூறினார் டாக்டர். ஆதனும் சோமனும் அந்த அறையில் இருந்து வேகமாக வெளியே வந்ததும் அங்கிருந்து கிளம்பினார்கள். மறுபக்கம் மதுரை அகாடமியின் மையப்பகுதியில் தினம்தோறும் போட்டியின் ரேங்கிங் போடப்படும். அதை பார்ப்பதற்கு 4 ராஜகுருக்களின் முக்கிய வீரர்களும் எக்ஸ்பர்ட்களும் அனுப்பி வைக்கப்படுவார்கள். அவர்கள் அங்கிருக்கும் ரேங்கிங் போர்டை பார்த்துவிட்டு ஒரு உத்வேகத்துடன் வந்து பயிற்சி செய்வார்கள். அப்படி இன்று அந்த ரேங்கிங் ஸ்கிரீனுக்கு கீழ் பல வீரர்கள் வந்து நின்று கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கு நின்று கொண்டிருந்த ஒரு வீரர் அங்கிருக்கும் மற்றொரு நபரை பார்த்து, இந்த சக்தி ரேங்கிங்ல முதல் 20 இடம் பிடிக்கிறவங்க ரொம்ப சக்தி வாய்ந்த ஆளுங்களா இருப்பாங்கல்ல, அதுவும் இல்லாம அவங்க உடல் அளவிலையும் ஆற்றல் அளவிலையும் யாராலையும் அடிச்சுக்கவே முடியாத ஆளுங்களா இருப்பாங்கல்ல என்று கேட்டான். அவனுக்கு அருகில் இருந்த அவனது நண்பன், ஆமாடா, அதுவும் இன்னும் 2 மாசத்துல மதுரை அகாடமி நடத்துற சண்டை போட்டி வேற வரப்போகுது. அப்போ நம்ம வம்சத்து ஆளுங்களோட மத்த 3 வம்சத்து ஆளுங்களும் சண்டை போட போறாங்கல்ல என்று கூறினான். ஆமாடா, அது மட்டுமா, அந்த சண்டை ஒரு திருவிழா மாதிரி நடக்கும். அதுக்கு வெளியூர்ல பயிற்சிக்கு போன பெரிய ஆளுங்கெல்லாம் வந்துருவாங்க. 1 வருஷம் பயிற்சி எடுத்துட்டு வர்றாங்கன்னா அவங்க உடம்பு ஆற்றலும் எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்குன்னு யோசிச்சு பாரு. அவங்க சக்தி என்னன்னு அந்த போட்டியில் தான் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா என்று கூறினார் ஒரு வீரர். ஆமா, அந்த சண்டை போட்டி தான் பல மாவீரர்களை நமக்கு காட்ட போகுது. அதுவும் இல்லாம இப்ப வர்ற இந்த லிஸ்ட் ஆளுங்க சண்டெல்லாம் பயங்கரமா இருக்கும். அப்புறம் அந்த சண்டைகளோட முடிவுல இந்த லிஸ்ட் ரேங்கிங்கும் கண்டிப்பா மாறதான் போது பாரு என்று கூறினான் மற்றொரு நபர். அதை கேட்டு அங்கிருந்த அனைவரும் ஆமென்றவாறு தலைசைத்து விட்டு
அந்த சண்டை போட்டியை பற்றி அங்கிருந்த பலரும் ஆரவாரமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது ராயனின் சிஷ்யன் ஒருவன் தனது நண்பரான இளவர்மனின் சிஷ்யன் ஒருவனை பார்த்து, மச்சான், உன்னதான் இங்க பாத்துட்டு வர சொல்லி அனுப்பியிருக்காங்களா? சரி வா வா, உன்கிட்ட இதை கேட்டாதான் சரியா இருக்கும். நீ சொல்றா, இன்னைக்கு இந்த லிஸ்ட்ல ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா என்ன? ஏன்னா ஒரு நாளுக்கு நாள் மாற்றங்கள் இருக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு ஏதாவது மாற்றம் இருக்கும்னு நீ நினைக்கிறியா என்று கேட்டான். அந்த கேள்வியை கேட்டு மக்கள் அனைவரும் திரும்பி அவர்கள் இருவரும் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது இளவர்மனின் சிஷ்யன் தனது நண்பனான ராயனின் சிஷ்யனை பார்த்து, இப்ப எப்படி மாறும்னு எனக்கு தெரியலடா. ஆனா என் யோசனையை கேட்டா இன்னும் 2 மாசத்துல சிலர் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா வருவாங்கன்னு வேணா என்னால சொல்ல முடியும் என்று கூறினான். அப்படியா? சரி சொல்லு பார்க்கலாம், யார் யார் அந்த லிஸ்ட்ல வருவாங்கன்னு என்று கேட்டான் ராயனின் சிஷ்யன். எனக்கு தெரிஞ்ச சக்கரவர்த்தி ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஆளுப்பா, அவன் கண்டிப்பா வருவான். அப்புறம் மைதிலி 8வது லெவல் சக்தியில இருந்தாலும் அந்த பொண்ணு கிரீன் ரேங்கிங் பீனிக்ஸ் பறவை அவேக் பண்ணிருக்கா. அப்ப அந்த பொண்ணும் கண்டிப்பா இந்த லிஸ்ட்ல வரும். ஆனா பாத்தியா, இவங்களெல்லாம் சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஆளை விட்டுட்டேன் என்று கூறினான் இளவர்மனின் சிஷ்யன். அதை கேட்டதும் அவனது நண்பன் யார் என்று யோசித்துக் கொண்டிருந்தான். அதன் பிறகு ராயனின் சிஷ்யன், யார் மச்சான் அந்த பலசாலியே என்று கேட்டான். அட, கபடபுரத்துக்கே தெரிஞ்ச ஆளுதான்டா, நம்ம நவயுகன் தான். அவரோட சக்தியும் ரொம்ப பயங்கரமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன்டா. அப்ப அவர் இந்த வாட்டி இந்த பட்டியல்ல வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அப்புறம் கடைசியா பருள், அந்த பொண்ணோட சக்தியை பார்த்து இப்பவே பல மாவீரர்கள் பயந்துகிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன்டா என்று கூறினான் இளவர்மனின் சிஷ்யன். அதை கேட்டு அங்கிருந்த மக்கள் அனைவரும் ஆமென்றவாறு தலை செய்தார்கள். அங்கிருப்பவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தபோதே தெரிந்திருக்கும் அவர்களில் பல பேர் சைகன் வம்சத்து சண்டை போட்டியை காண வரவில்லை என்று. அது மட்டுமின்றி அங்கிருந்த அனைவரும் அவரவர் சக்தி லெவலை வைத்துத்தான் வலிமையானவன் என்று பட்டியலிட்டுக் கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்களின் ஆற்றல் என்னவென்றெல்லாம் இவர்களுக்கு முக்கியமே இல்லை. அது அவர்கள் சண்டையை பார்க்கும் போதுதான் புரிந்து கொள்வார்கள். அப்போது அங்கு வந்த மற்றொரு எக்ஸ்பர்ட் அந்த இருவரையும் பார்த்து, நீங்க சொன்ன ஆளுங்க வர்றாங்களோ இல்லையோ, நான் சொல்ற ஆளு கண்டிப்பா வருவான் என்று கூறினார். அதை கேட்டதும் அந்த கூட்டமே திரும்பி அந்த நபரை பார்த்தது. அப்போது அந்த ராயனின் சிஷ்யன் அந்த புதுசா வந்த எக்ஸ்பர்ட்டை பார்த்து, அப்படியா, என் ஃப்ரெண்டு தான் எல்லாத்தோட பேரையும் சொல்லிட்டானே, சரி நீங்களே சொல்லுங்க, யார் அந்த வீரன் என்று கேட்டான். அந்த எக்ஸ்பர்ட் வரட்டு சிரிப்பு சிரித்து விட்டு, அவன் பேரு ஆதன், அவன் மதுரா அகாடமியில படிச்சுட்டு இருக்க ஒரு பையன், ஆனா இவன் இப்போ ரொம்ப ஃபேமஸான ஆளு என்று கூறினான். அன்று ஆதன் அந்த நட்சத்திர பள்ளத்தாக்குக்கு வெளியே பல எக்ஸ்பர்ட்களை கொன்ற போது அதை கண்ணார பார்த்த ஒரு நபர்தான் இந்த எக்ஸ்பர்ட். ஆதனின் உடல் வலிமையையும் மன உறுதியையும் பார்த்ததால் தான் அவர் ஆதனும் இந்த பட்டியலில் வருவான் என்று உறுதியாக கூறுகிறார். ஆதன் பெயரை கேட்டதும் கூட்டத்தில் இருந்த ஒரு நபர், ஐயா, நீங்க சொல்றாள் தாயா அன்னைக்கு நட்சத்திர பள்ளத்தாக்குல முதல் பரிசு வாங்கினது என்று கேட்டான். அதை கேட்ட எக்ஸ்பர்ட், சரியா சொன்னீங்க தம்பி, அது மட்டும் இல்ல, அந்த பரிசு வாங்கிட்டு கீழே இறங்கினதுக்கு அப்புறம் அவனை சுத்தி வந்த 9வது லெவல் சக்தி உள்ள ஆளுங்களையும் சில எக்ஸ்போர்ட் சக்தி உள்ளவங்களையும் தன்னோட ஆற்றலை வச்சு சண்டை போட்டு கொன்ன அவனை தான் நான் சொல்றேன். அவன் வெறும் 7வது லெவல் சக்தி தான் வச்சிருந்தான். ஆனா அவன் ஆற்றலுக்கும் அவன் வச்சிருந்த சக்தி லெவலுக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்ல. அவன் கண்டிப்பா அந்த ரேங்கிங் பட்டியல்ல வருவான்னு நான் முழுசா நம்புறேன் என்று கூறினார். அப்போது அங்கு வந்த மற்றொரு எக்ஸ்பர்ட், என்னப்பா பேசுற, ஒரு 7வது லெவல் சக்தி வச்சிருக்கவன் இந்த பட்டியல்ல வர்ற ஆளுங்களை எதிர்த்து நிக்க முடியுமா என்ன? இது சும்மா வாய்ப்பேச்சுக்கு நல்லா இருக்கும், ஆனா நிஜ வாழ்க்கையில சாத்தியம் இல்லாத ஒண்ணு என்று கூறினார். அதை கேட்டு அங்கிருந்த பாதிக்கு மேல் இருந்தவர்கள் ஆமென்றவாறு தலை செய்தார்கள். மதுரா அகாடமி என்பது கபடபுரத்தில் ஒரு பெரிய சாம்ராஜ்யம் போன்றது. அதில் சிலருக்கு மட்டுமே ஆதனை பற்றி தெரிந்திருந்தது. அதனால் அங்கிருந்த அனைவரும் ஆதனை நம்பவில்லை. அந்த எக்ஸ்பர்ட்டின் வார்த்தைகளும் வததி என்றே நம்பினார்கள். அப்போது அங்கிருந்த ஒரு நபர் முன் வந்து, இந்த எக்ஸ்பர்ட் ஐயா சொல்றதுதான் சரி, ஏன்னா ஒரு 7வது லெவல் சக்தி உள்ளவன் போய் இந்த பட்டியல்ல வர்ற மாவீரர்களோட சண்டை போடுவான்னு சொல்றது ரொம்ப வேடிக்கையான விஷயமா இருக்கு என்று சிரித்துக்கொண்டே கூறினான். அதை கேட்டு அங்கிருந்த மக்களும் ஆமென்றவாறு தலை செய்துவிட்டு சிரித்தார்கள். நாம் முன்னரே சொன்னது போல இவர்களில் பெரும்பாலானோரை பொறுத்தவரை ஆற்றல் முக்கியமே இல்லை. அந்த நபரின் சக்தி லெவல் அதிகமாக இருந்தால் போதும் அவன் மாவீரன் என்று கருதி கொள்வார்கள். சரி சரி விடுங்க, இப்ப எக்ஸ்பர்ட் லெவல் ரேங்கிங் பத்தி பேசுவோம். எப்படியும் முதல் 3 இடம் இதுல இருந்து மாற போறதில்ல. ஏன்னா என்னதான் நாளுக்கு நாள் மாறினாலும் நிச்சயமா இந்த 3 ரேங்கிங் மாறாது என்று கூறினான் ஒரு நபர். ஆமாப்பா, ஏன்னா அந்த ஏகன் மாஸ்டரோட சிஷ்யர்கள் லோகேஷும் நன்னனும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஆளுங்க. அவங்க தான் அந்த முதல் 2 இடம். அப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அட்டோரியன், அவரும் 3வது இடம். அப்புறம் எப்படி இந்த 3 இடம் மாறும் என்று கூறினான் ஒரு நபர். லோகேஷ் மிகவும் சக்தி வாய்ந்தவன் மட்டுமல்ல, மிகவும் சாதுரியமான ஒருவனும் ஆகும். அதனால்தான் அவனை அடித்துக் கொள்ள இன்னும் ஒரு மாவீரன் வரவில்லை. லோகேஷை அடிக்கவும் ஒரு மாவீரன் வந்தான்.
அவன் லோகேஷிடம் சவால் விட்டு சண்டையும் போட்டான். இருப்பினும் அவன் இறுதியில் மரணத்தை தான் தழுவினான். அதுவும் லோகேஷின் அசாதாரணமான சக்தி அவனை பந்தாடியது. அதன் பிறகு மீண்டும் ஒரு நபர் லோகேஷிடம் சண்டை போட பயத்தை உண்டாக்கியது. அன்று முதல் லோகேஷ் யாராலும் அடித்துக் கொள்ள முடியாத ஒரு மாவீரனாக விளங்கினான். அவனிடம் சவால் விட யாரும் இல்லை. அதோடு அவனோடு சண்டை போட வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு லோகேஷ் மரணத்தை தான் பரிசாக அளித்துள்ளான். அவ்வளவு ஏன், 2ஆம் இடம் மற்றும் 3வது இடம் பெற்ற நன்னன் மற்றும் அட்டூரியன் கூட லோகேஷை எதிர்க்க முன்வராதது அங்கிருந்த பலருக்கு ஆச்சரியமாக இருப்பினும் அதுவே சரி என்று சிலர் கருதினார்கள். ஒவ்வொரு மேடையிலும் ரேங்கிங் பட்டியலிலும் இல்லை யாரேனும் லோகேஷ் என்னும் பேசும்போதும் அங்கிருக்கும் அனைவருக்கும் ஒரு புத்துணர்ச்சி உண்டாகும். அவன் மீது ஒரு மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். இப்படி அனைவரும் லோகேஷை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது அங்கிருந்த ரேங்கிங் போர்டு ஓபன் ஆனது. அங்கிருந்த கூட்டத்தினர் அனைவரும் மிகவும் ஆர்வத்துடன் அந்த பெரிய ஸ்கிரீனை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த அனைவருக்கும் அவரவர் தலையை உயர்த்தி அந்த பெரிய ஸ்கிரீனை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அந்த ரேங்கிங்கில் வரப்போகும் மாற்றங்கள் என்ன, அங்கிருக்கும் மக்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன, அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான விஷயங்கள் என்ன, இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள்.